வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா சாம்சங் இன்வெர்டர் மாடல் இன்டோர் அவுட்டோர் பிசிபி இது. ஓகேங்களா, இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது, ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா, இது வந்து இன்டோர் போர்டு. ஓகேங்களா, இன்டோர் போர்டில் பார்த்தீங்கன்னா இது பவர் செக்ஷன். ஓகேங்களா, இது எஸ்எம்பிஎஸ் செக்ஷன். இது டோட்டலாக இந்த எஸ்எம்பிஎஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பெரிய கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. ஏன் பெரிய கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்கன்னா டிசி மோட்டர் இதுக்கு வருது. ஓகேங்களா, டிசி மோட்டர் வர்றதுனால இதோட கெப்பாசிட்டர் வந்து பெரிய, அதாவது மைக்ரோஃபேரட் அதிகமாக 100 மைக்ரோஃபேரட் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இல்லை டிசி இல்லை, கெப்பாசிட்டர் இல்லைனா ஒரு 22 மைக்ரோஃபேரட் 47 மைக்ரோஃபேரட் போட்டாலே போதும் எஸ்எம்பிஎஸ்க்கு. ஓகேங்களா, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தம் இது வந்து ரெக்டிஃபயர். இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து இதில் 2 இருக்கும். இந்த மாதிரி ரெக்டிஃபயர் மாதிரியே 2 இருக்கும். ஓகேங்களா, இது ரெக்டிஃபயர். மொத்தம் 4 லெக் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே போட்டிருக்கும். இது ரெக்டிஃபயர். ஒரு சைடு கட் பண்ணியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடு கட் பண்ணியிருப்பாங்க. இது ரெக்டிஃபயர். கீழே பார்த்தீங்கன்னா பிடி அப்படின்னு போட்டிருக்கோம். பிடினா பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். எப்போவுமே இந்த மாதிரி கோடு வச்சு கண்டுபிடிங்க. ஓகேவா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் அப்படின்னு போட்டிருக்கும். இதுக்கு பேர் எஸ்எஸ்ன்னு போட்டிருக்கோம். இது வந்து சாலிட் ஸ்டேட் ரிலே. இது வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ஸ்டேட் ரிலே. இது வந்து கம்யூனிகேஷனுக்காக உள்ள எஸ்எஸ்ஆர் சாலிட் ஸ்டேட் ரிலே. ஓகேங்களா, ஃபேன் மோட்டர் டிசிங்கிறதுனால இந்த ரிலே. இதே ஏசி ரிலேவாக இருந்ததுன்னா எஸ்எஸ்ஆர் 2 எஸ்எஸ்ஆர் வச்சுருப்பாங்க. ஃபேன் மோட்டர் ஏசி ஃபேன் மோட்டராக இருந்தால் 2 எஸ்எஸ்ஆர் வச்சுருப்பாங்க. ஒன்று கம்யூனிகேஷனுக்கு, ஒன்று ஃபேன் மோட்டருக்கு. இது டிசிங்கிறதுனால ஒரே ஒரு எஸ்எஸ்ஆர் இருக்கும் கம்யூனிகேஷனுக்கு. ஓகேங்களா, இது சென்சார் லைன். சென்சார் வந்து 10K வேல்யூ உள்ளது. இன்டோரில் காயில் சென்சார், ரூம் சென்சார் ரெண்டுமே 10K டிஸ்பிளே லைன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் மோட்டர் லோடுன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸ்டெப் மோட்டர் லோட். ஓகேவா, இது பாருங்கள் SP1ன்னு போட்டிருக்கோம், EVAன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா, இதெல்லாம் டம்மி. ஓகேங்களா, அதெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா ஒரு ஆப்ஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி சென்சார் வந்து எது எங்கெங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர் போட்டிருக்காங்களா, ஹியூமிடிட்டி இப்படிலாம் போட்டிருக்காங்களா. இந்த சைடு பாருங்கள், இங்கே ரூம் டெம்பரேச்சர், ரூம் EVAங்கிறது காயில் சென்சார், ரூமுங்கிறது ரூம் சென்சார். ஓகேங்களா, இது ஐடென்டிஃபிகேஷன். இது இன்டோர் போர்டு. இப்போ இது அவுட்டோர் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் 2 IBM வச்சுருக்காங்க. பாருங்கள், இன்டெலிஜென்ட் பவர் மாடியூல் 2 வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஒன்று பார்த்தீங்கன்னா இது மெயின் IBM, அதாவது கம்ப்ரஸருக்கு உள்ளது. இதுதான் கம்ப்ரஸர் லைன். ஓகேங்களா, இது ரெக்டிஃபயர், அதாவது ரியாக்டர் காயிலுக்காக உள்ள லைன். ஓகேங்களா, இது ஒரு IBM, இது ஒரு IBM. இது எதுக்கு 2 IBM வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மைக்ரோ கண்ட்ரோல் MCU. ஓகேங்களா, இது கேட் டிரைவு, இது இண்டிகேஷன். ஓகே, LED. இது பார்த்திங்கன்னா 7805, அதாவது மைக்ரோ கண்ட்ரோலோட வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஓகேங்களா, ரிலே, ஃபேன் மோட்டர் ஓடுறதுக்கான ரிலே. இது பார்த்திங்கன்னா பவர் IC. இது வந்து பக் கன்வெர்ட்டர். ஓகேங்களா, பக் SMPSன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து பக் கன்வெர்ட்டர் எஸ்எம்பிஎஸில் 4-5 டைப் இருக்குது. ஓகேங்களா, இது பக் கன்வெர்ட்டர் எஸ்எம்பிஎஸ். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்காது, குட்டி டிரான்ஸ்ஃபார்மர், ஃப்ளைட் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருப்பாங்க. இது இருக்காது. இதுக்கு பேர் பக் கன்வெர்ட்டர். ஓகேங்களா, இது மெயின் கெப்பாசிட்டர்ஸ், 4 கெப்பாசிட்டர் இருக்கும் லோடுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா, இது மெயின் ரிலே. இது PTC ரிலே. எதுக்குன்னா ஸ்லோ சார்ஜிங், கெப்பாசிட்டரோட ஸ்லோ சார்ஜிங். எடுத்த உடனே டேரெக்டாக போய் சார்ஜ் ஆகி ஒரு கெப்பாசிட்டி சார்ஜ் ஆகும்போது பார்த்திங்கன்னா கரண்ட்டில் அதிகமாக எடுக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, வேறு எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. சப்போஸ் இல்லைனா இன்னொன்று, இந்த IBM ஏதாவது ஷார்ட்டில் இருந்தால் போட்ட உடனே டப்புன்னு மெயினில் ட்ரிப் ஆகிடும். அந்த மாதிரி ட்ரிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது வழியாக ஸ்லோ சார்ஜிங் ஆகும்போது ஏதாவது ஷார்ட் இருந்ததுன்னா இது ஓப்பன் ஆகிடும். அதுக்காக PTC ரிலே, மெயின் ரிலே. அதுக்கப்புறம் மெயின் ரிலே இது வந்து. ஓகேங்களா, இது அடிஷ்னல் ரிலே. மொத்தம் 2 ரிலே போட்டிருப்பாங்க இதில். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து டீப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த தடவை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இது ஓவரால் எக்ஸ்ப்ளனேஷன். டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னென்ன எதுன்னு சொல்கிறேன். இது வந்து லைன் ஃபில்டர், 2 லைன் ஃபில்டர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் சர்ஜி கெப்பாசிட்டர்ஸ். ஓகேங்களா, இது MOV. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இது மெயின் ஃபியூஸ். இது எல்லாமே இது SMPSக்குள்ள கெப்பாசிட்டர். ஓகேங்களா, 22 மைக்ரோஃபேரட் போட்டிருப்பாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஷண்ட்டு. இங்கே ஷண்ட் இருக்கும், இங்கேயும் ஷண்ட் இருக்கும். ஓகேவா, இங்கேயும் ஷண்ட்டு. இந்த ஷண்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து இதுதான் கம்பரேட்டர் IC. ஓகேங்களா, இந்த ஷண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேலைகள் பார்க்குறதுக்காக உள்ளது. இதை தனியாக சொல்லும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கம்பரேட்டர். ஓகேங்களா, இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா பூஸ்டர் கெப்பாசிட்டர் செக்ஷன். இது மெயின் கெப்பாசிட்டர் 15 வோல்ட் கெப்பாசிட்டர் செக்ஷன். இது அதுமாதிரி 15 வோல்ட்டு. இது IBMக்குள்ள ட்ரைவு. இதுவும் அதேமாரி கம்பரேட்டர் தான். இந்த பாருங்கள், இங்கே உள்ள இந்த IBMோட கரண்ட் சென்சிங்காக கம்பரேட்டர். இது வோல்டேஜ் டிவைடர்.
ஓகேங்களா. வோல்டேஜை டிவைடர். ஓகேங்களா. வோல்டேஜ் டிவைடர்னா வோல்டேஜ் டிவைட் பண்ணி எவ்வளோ வோல்டேஜ் வந்து போர்டுக்கு வருது என்னன்னு மைக்ரோ கண்ட்ரோலுக்கு சொல்கிறதுக்காக உள்ள லைன் அது. ஓகேங்களா. இது 2 ஐபிஎம் எதுக்காக வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று கம்ப்ரஸர் ஐபிஎம், கம்ப்ரஸரை டிரைவ் பண்ணுறதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் பிஎஃப்சி சர்க்யூட் பார்த்தீங்களா, நார்மலாக பிஎஃப்சி சர்க்யூட் வந்து ரெக்டிஃபயருக்கு அப்புறம் ஸ்காட்டி டயோடு இருக்கும், ஸ்காட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஜிபிடி இருக்கும், ஐஜிபிடிக்கு அப்புறம் வந்து ரியாக்டர் காயில் இருக்கும், இல்லை ஐஜிபிடிக்கு முன்னாடி ரியாக்டர் காயில் இருக்கும். அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பண்ணுவாங்க பிஎஃப்சி கண்ட்ரோல். இதில் பிஎஃப்சி கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரியாக்டர் காயில் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஐஜிபிடி இல்லை, எதுவுமே இல்லை. ஓகேங்களா. பிஎஃப்சி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் வந்து ஸ்மார்ட் ஐஜிபிடின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இது வந்து ஐபிஎம் தான் ஸ்மார்ட். இதில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிபிடி எத்தனை ஐஜிபிடி இருக்கும், ஒரு ஐபிஎம் எடுத்துன்னா 6 ஐஜிபிடி இருக்கும். ஓகேங்களா. இந்த ஐஜிபிடியை யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணி இதையே வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபயராகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எங்கேயாவது இதில் ஏசியை டிசியாக மாற்றுறதுக்கு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் இருக்கான்னு பாருங்கள், இருக்காது. பிரிட்ஜ் ரெக்டிஃபயருக்கு என்ன வேணும், டயோடு வேணும். அதாவது 4 டயோடு மாதிரி இது உள்ள ஐபிஎம் இருக்குது, இது ஐஜிபிடி இருக்குது. ஐஜிபிடியில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, டயோடு யூஸ் பண்ணுறாங்க. அதையே வச்சு இவங்க இதை டிசியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கும் இதே ஐபிஎம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஐபிஎம்மை பிஎஃப்சி சர்க்யூட்டுக்கும் இதே யூஸ் பண்ணுறாங்க. அதை இந்த கண்ட்ரோல்ஸ் மூலயமா பண்ணிப்பாங்க. அதனால தான் இது ஒரு மெத்தட். மொத்தம் பிஎஃப்சி கண்ட்ரோலுக்கு வந்து 2-3 மெத்தட் இருக்குது. இது ஒரு மெத்தட். ஓகேங்களா. ஓகே, ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் போர்டை பற்றி எல்லாமே கொடுத்தாச்சு. தேங்க்யூ. இதை டீப்பாக ஒன்றொன்றை பற்றி தனியாக இது பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ வெரி மச். இப்போ ஒரு சாம்சங் போர்டு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல, அந்த போர்டு இப்போ ஆன் பண்ணியிருக்கேங்க பாருங்கள். ஆன் ஆகிடுச்சு. ஃபேன் மோட்டர் ஆன் ஆகிடுச்சு. கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும். கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 3 எல்இடி இருக்கும், ரெட்டு, க்ரீன், எல்லோ. ஓகேங்களா. இதுதான் எரர் பேட்டர்ன். இதில் ரெட்டு வந்து பர்மனெண்ட்டாக எரியும், பவர் எல்இடி. ஓகேங்களா. ரெட்டு வந்து பவர் எல்இடி, க்ரீன் வந்து கம்யூனிகேஷன் எல்இடி. அது பிளிங்க் ஆகி இன்டோர் கம்யூனிகேஷன் ஆகிடுச்சுன்னா அது பிளிங்க் ஆகும். ஓகேங்களா. இது பேட்டர்ன் ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய இதில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. ஓகேண்ணா. இன்டோர் ஃபேன் மோட்டர் ஓடுது, 24 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓகே, ஆஃப் பண்ணிடுறேன்.